Good evening friends. நம்ம இன்னைக்கு plus 2 chemistryல polymers என்ற chapterல இருந்து biodegradable polymers பத்தி பார்க்கலாம். So what is mean by polymer? Polymer is a chain or three-dimensional network of repeating unities known as polymer. Polymerங்கிறது chain மாதிரி இருக்கும். இல்லனா three-dimensional network of repeating unit. For example, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு பாலிமர் மெட்டீரியல். பிளாஸ்டிக்கும் ஒரு பாலிமர் மெட்டீரியல். ரப்பர், தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக் லைட்ஸ், குக்கரோட கைப்பிடி, இது எல்லாமே வந்து பாலிமர் மெட்டீரியல்ஸ். இப்போ பாலிமர்னா பாலிமர் இஸ் a chain or three-dimensional network of repeating unities known as polymer. இப்போ எத்திலீன், பாலித்தீன் எப்படி ஃபார்ம் ஆகுது? எத்திலீனை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது பாலித்தீனா அது வந்து ஃபார்ம் ஆகும். There are two types of polymers are present. One is natural polymer and another one is synthetic polymer. Natural polymer na naturally available polymer substances are known as natural polymer. For example, collagen, fibrin, gelatin. இப்போ collagenனா நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீன்ல ஒரு கொலாஜன்ங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு வூண்டுக்கு வந்துடுச்சு, எங்கேயாவது விழுந்துட்டோம், திடீர்னு நமக்கு கை கால் வந்து கீறல் விழுந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிளட் வந்து ரொம்ப ஓவரா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா என்ன, கொஞ்ச நேரத்தில் நமக்கு பிளட் வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ அதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு மாதிரி துணி மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் வந்து கொலாஜன். அந்த கொலாஜன் வந்து நேச்சுராகவே நம்மளோட பாடியில் ஸ்கின்ல தான் அதிகமாக இருக்கும். இது வந்து நேச்சுரல் பாலிமர். தென் ஃபைப்ரின், ஜெலாட்டின், இதெல்லாம் வந்து மெடிசினல் ஃபீல்டில் ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. தென் சிந்தட்டிக் பாலிமர். சிந்தட்டிக் பாலிமர்னா மேன்மேட் பாலிமர்ஸ். இப்போ நம்ம வந்து லேபில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய பாலிமர்ஸ் எல்லாமே நம்ம சிந்தட்டிக் பாலிமர். ஃபார் எக்ஸாம்பிள் பாலித்தீன், டெஃப்லான். இப்போ எல்லாமே வந்து குக்கர் எல்லாமே டெஃப்லான் கோட்டிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக், ரப்பர், டயர்ல யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து சிந்தட்டிக் பாலிமர். சிந்தட்டிக் பாலிமர்ஸ் which do not disintegrate or decay over a time for themselves. அதே மாதிரி இந்த சிந்தட்டிக் பாலிமர்ஸை வந்து நம்ம ஈஸியாக டீக்ரேட் பண்ண முடியாது. அது தன்னைத்தானே டீக்ரேட் ஆகாது. நம்ம எதையாவது பண்ணி அதை வந்து சீக்கிரமாக டீக்ரேட் பண்ணிக்கலாம், டிஸ்இன்டெகிரேட் பண்ணலான்னா அதுவும் முடியாது. So these synthetic polymers are otherwise known as non-degradable polymers. Polymers are otherwise known as non-biodegradable polymers. Non-biodegradable polymersனா அது தன்னைத்தானே அழிச்சுக்கிடாது. நம்மளாலேயே அதை வந்து ஈஸியாக உடனே அதை வந்து டீகம்போஸ் பண்ண முடியாது. இப்போ நிறைய ரிவர்ஸ், வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் வருது. எல்லாத்துக்குமே வந்து பாலித்தீன் பேக்ஸ், யூஸ்டு கிளவுஸ், யூஸ்டு மாஸ்க் இதெல்லாம் வந்து போடுறாங்க. அதனால ரொம்ப பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாலிமர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக டிஸ்இன்டெகிரேட் ஆகாது. ஸோ these are known as non-biodegradable polymers. ஆனால் பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்ன்னு இருக்குது. பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்னால் சில பாலிமர் சப்ஸ்டன்ஸ் வந்து மைக்ரோபியல் ஆக்ஷன் மூலமாக நம்ம ஈஸியாக டீக்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம உருவாக்கக்கூடிய பாலிமர்ஸ் தான் வந்து பயோடிகிரேடபிள் polymers அப்படின்னு சொல்லுவோம். What is mean by biodegradable polymers? The polymers which can be degraded by the action of microbial or biological activities is known as biodegradable polymers. இப்போ biodegradable polymersனா சில பாலிமர் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா மைக்ரோபியல் ஆக்ஷன் இல்லை வேற ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, எக்கோஸ் ஃப்ரெண்ட்லியாக உள்ள ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக அந்த பாலிமரை ஈஸியாக நம்ம டிஸ்இன்டெகிரேட் பண்ண முடியக்கூடியதை வந்து biodegradable polymer. What is mean by biodegradable polymers? The polymers which can be degraded by microbial or other biological activities are called biodegradable polymers. Then these biodegradable polymers can be work on the action of microbes. அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். biodegradable polymers which can be degraded by microbial or any other biological activity. அப்போ biodegradable polymers எப்படி ஒர்க் ஆகும்னா மைக்ரோபியல்
disintegration. So biodegradable polymers can be work on the action of microbes or photo degradation. Light energy, sun oda light energy மூலமா நமக்கு வந்து அந்த பாலிமர் degrade ஆகலாம். Then chemical degradation or enzymatic degradation or hydrolysis using water. சில பாலிமர் மெட்டீரியல் வந்து நம்ம வாட்டர் விட்டாலே வந்து வாட்டர் கூட அது ரியாக்ட் பண்ணி சீக்கிரமா கரைஞ்சு அது வந்து டீகம்போஸ் ஆகி போயிடும். சிலது வந்து என்னன்னா சன்னோட லைட்னாலேயே அது டீகம்போஸ் ஆகலாம். சிலது வந்து என்ன நம்ம சாதாரணமா இலையெல்லாம் மரங்கள்ல இருந்து கீழே விழுந்து கிடக்கும். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா அது தானாவே ஹியூமஸ் ஆகி அந்த பிளான்ட்டுக்கே வந்து உரமா மாறும். அது வந்து பாக்டீரியல் ஆர் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. Next, the biodegradable polymers containing the functional group same present in the continuous process. அப்படினா இப்போ நாம ஒரு biodegradable polymersனா அதுல ஒரு functional group வந்து repeat ஆயிட்டே இருக்கும். For example, சில கேஸ்ல எஸ்டரா இருக்கலாம், இல்ல அமைடா இருக்கலாம், இல்ல அமினா இருக்கலாம். ஏதோ ஒரு functional group வந்து repeat ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து இந்த biodegradable polymers. ஏன் அந்த மாதிரி அது இருக்குதுன்னா அப்பதான் நம்ம அந்த பாண்டை ஈஸியா பிரேக் பண்ணி அதை டீகம்போஸ் ஸ்மால் யூனிட் ஆகி சீக்கிரமா டீகம்போஸ் ஆகும். So biodegradable polymers contain functional groups similar to those present in biopolymers so that they can be easily broken by the enzymes or microbial activity. ஏதாவது ஒரு என்சைம்ஸ் விட்டோ இல்லை ஏதாவது ஒரு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியாலேயோ அந்த டோட்டல் பாலிமர் சப்ஸ்டன்ஸை டிஸ்இன்டகிரேட் ஆகுறது அந்த சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறனால ஈஸியாக நம்ம பிரேக் பண்ண முடியும். இப்போ 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் கொலாபரேட் ஆகி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்மளால பிரேக் பண்ணாலும் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் அங்கே இருந்து திருப்பி அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இப்போ நம்மளால அந்த பாலிமர் சப்ஸ்டன்ஸை வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ண முடியாது. So this biopolymers la வந்து same functional group it will comes in repeating pattern. Next, some of the biodegradable polymers are PLA, PHB, PHBV, then PGA. PLA என்னது polylactic acid. லாக்டிக் ஆசிட் எதுல இருக்கும்? நம்ம மில்க்ல எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் PHB is polyhydroxybutyrate. Next, PHBV is polyhydroxybutyrate co-beta hydroxyvalerate. Next, PGA is polyglycolic acid. These are some of the examples of biodegradable polymers. இப்போ +2 சிலபஸ்ல வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து இந்த PHBV. இது பேசிஸா நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. பட் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல 2 biodegradable polymers தான் கொடுத்திருக்காங்க. அது பேசிஸ்லயே நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து PHBV. PHBV. What is this PHBV? Polyhydroxybutyrate co-beta hydroxyvalerate. இதோட கமர்ஷியல் நேம்னா மார்க்கெட் நேம் என்னன்னா பயோபோல், BIOPOL. இதான் வந்து இந்த PHBV யோட கமர்ஷியல் நேம் ஆர் மார்க்கெட் நேம். PHBV னா என்னது? பாலிஹைட்ராக்சி butyrate co-beta hydroxyvalerate.
ங்கிறது என்னது? It is a copolymer of 3-hydroxybutanoic acid and 3-hydroxypentanoic acid. So PHBV is a copolymer of 3-hydroxybutanoic acid and 3-hydroxypentanoic acid. PHBV எப்படி நம்ம prepare பண்றோம்? It is a copolymer of the 3-hydroxybutanoic acid ஐயும் 3-hydroxypentanoic acid ஐயும் நம்ம react பண்ணும்போது நமக்கு இது ரெண்டுக்கு இடையில ester linkage form ஆகும். form ஆகி நமக்கு polyhydroxybutyrate ரேட்னாலே ஏட்னாலே வந்ததுன்னா என்னது? அதுங்க ester இருக்கு. So polyhydroxybutyrate co-beta hydroxyvalerate. So PHBV na polyhydroxybutyrate co-beta hydroxyvalerate. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? It is a copolymer of 3-hydroxybutanoic acid. Butanoic acid னா பியூட்டேன்ல வந்து எத்தனை கார்பன் இருக்கணும்? 4 கார்பன். So 1 2 3 4. ஆசிட்டோட ஃபங்க்ஷனல் குரூப்னு பார்த்தோம்னா COOH. அப்போ ஒரு கார்பன்ல நம்ம ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவை வந்து என்னது? பியூட்டனோயிக் ஆசிட்னா இப்போ வந்து இந்த CH3 CH2 CH2 COOH இது வந்து பியூட்டனோயிக் ஆசிட். நமக்கு தேவை 3-hydroxybutanoic acid. 3-hydroxybutanoic னா இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இந்த கார்பன் எந்த இதுல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதுக்கு தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 4. இப்போ 3-hydroxyன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சில் குரூப் that is OH குரூப் present ஆயிருக்கணும். So 1 2 3 இங்க இந்த ஒரு ஹைட்ரஜன் CH2 ன்னு இருந்தது CH ன்னு மாறும். இதுதான் வந்து 3-hydroxybutanoic acid. Next வந்து என்ன சொன்னோம்? It is a copolymer of 3-hydroxypentanoic acid. Pentanoic acid னா எத்தனை கார்பன் இருக்கணும்? 5 கார்பன் இருக்கணும். So 1 2 3 4 5. 5th கார்பன்ல நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் போட்டாச்சு. ஃபங்க்ஷனல் குரூப் போட்ட பிறகு நம்ம நம்பரிங் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? 1 2 3 4 5. இப்போ நம்ம சொல்றோம் 3-hydroxypentanoic acid. இப்போ இதுல தேர்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார்பன்ல வந்து நமக்கு ஹைட்ராக்சினா OH குரூப் போட்டுட்டு திருப்பி வந்து என்ன பண்ணணும்? மீதி எல்லாம் ஹைட்ரஜன் பண்ணணும். CH3 CH2 CH CH2. This is the formula of 3-hydroxypentanoic acid. இப்போ ரெண்டு ஃபார்முலாயுமே நமக்கு தெரியும். 3-hydroxybutanoic acid ஓட ஃபார்முலாயும் 3-hydroxypentanoic acid. இப்போ இது ரெண்டையும் எடுத்து நம்ம கோபாலிமரைசேஷன் பண்ணணும். கோபாலிமரைசேஷன் பண்ண போறோம். எதுக்கெல்லாம்? 3-hydroxybutanoic acid 3-hydroxypentanoic acid. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பியூட்டனோயிக் ஆசிட் எழுதுறோம். C double bond O OH acid group 1 1 2 3 4. Butanoic acid COOH CC இங்க வந்து OH எழுத போறோம். இங்க CH3. So 1 2 3 4. So here H CH2. This is butanoic acid. 3-hydroxybutanoic acid. 3-hydroxybutanoic acid. இது கூட இன்னொன்னு என்ன சேர்க்க போறோம்?
3-hydroxypentanoic acid. Pentanoic acid இருக்கும் COH, double bond O, CH2, here third groupல தான் வந்து நமக்கு hydroxy group இருக்கு. So 1, 2, 3 அதுக்கு அப்புறமா இருக்கிறத வந்து அப்படியே நம்ம போட போறோம். CH2, CH3 இங்க வந்து OH. So 3-hydroxy இப்படி எழுதுறோம். 1, 2, 3, 4, 5 of pentanoic acid. 3-hydroxy pentanoic acid. இது வந்து 3-hydroxybutanoic acid. பாலிமரைசேஷன் பண்ணும்போது நம்ம எவ்வளவு மோல்ஸ் எடுக்கிறோம் நமக்கு தெரியாது. அதனால n moles. n moles of 3-hydroxybutanoic acid is copolymerized with n moles of 3-hydroxypentanoic acid. Here இங்க இருக்கக்கூடிய OH-உம் இங்க இருக்கக்கூடிய H-உம் சேர்ந்து வாட்டர் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய H ரிமூவ் ஆகும், இங்க இருக்கக்கூடிய OH ரிமூவ் ஆகும். இப்போ இங்க நமக்கு ஒரு எஸ்டர் கிடைக்குது. எஸ்டரோட ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தோம்னா COO ன்னு இருக்கும். COO ன்னு இருந்ததுன்னா அது வந்து எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ OCH, CH3, CH2, C double bond O, CH2, CH3, CH2. Here one hydrogen is present. Here also one hydrogen is present. C double bond O. Here n moles. This is PHB. PHB polyhydroxy butyrate. Co-beta hydroxy valerate. This is PHBV. Repeating functional group எதுன்னு பார்த்தோம்னா இந்த எஸ்டர் group. இந்த எஸ்டர் group தான் வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்பதான் வந்து அந்த பயோடிகிரேடபிள் பாலிமரை ஈஸியா நம்ம டீக்ரேட் பண்ண முடியும். இந்த PHBVல வரக்கூடிய அந்த ரிப்பீட்டிங் functional group unit வந்து ester. So 3-hydroxybutanoic acid is copolymerized with 3-hydroxypentanoic acid PHBV. Then இதோட uses பார்த்தோம்னா this PHBV is not toxic in nature. It is a biodegradable polymer. It is used in the packaging of orthopedic devices. Orthopedic devices na plates எல்லாம் இப்போ போன்ஸ் கடையில பிளேட்ஸ் வைப்பாங்க. சவ்வு டேமேஜ் ஆயிருக்கிறவங்களுக்கு பிளேட் போடுவாங்க. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த PHBV. Then this PHBV is used in controlled release of drugs. சில டிசீஸ்க்கு வந்து நம்ம டைரக்டா மெடிசன் வந்து கொடுக்க முடியாது. அப்போ வந்து என்னன்னா இந்த PHBV-யை வந்து மைக்ரோஸ்பியரா வந்து ஃபார்ம் பண்ணி அந்த மைக்ரோஸ்பியருக்குள்ளாடி நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மெடிசின் கொடுக்கணுமோ அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நமக்கு இன்ட்ராவீனஸாக செலுத்துவாங்க. அப்போ வந்து என்ன நடக்கும்னா நம்ம பாடிக்குள்ள அந்த ட்ரக் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ள அந்த ட்ரக் கலந்து நமக்கு அந்த டிசீஸ்ல இருந்து சீக்கிரமா க்யூர் ஆகும். அப்போ அதுக்கு இந்த PHBV மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண. The PHBV is an example of biodegradable polymers. அப்போ இது வந்து பயோடிகிரேட் ஆகணும் இல்லையா? எப்படி biodegradable ஆகும்னா this PHBV biodegradable polymer undergo degradation by bacterial activity. Bacterial activity மூலமா இந்த PHBV வந்து degrade ஆகும். அதோட பை ப்ராடக்டா வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வந்து ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு என்விரான்மெண்ட்ல ரிலீஸ் ஆகும். வாட்டர் வந்து நம்ம எந்த சாயில்ல இருக்கோ அதுல வந்து சேரும். So this is about PHBV, polyhydroxybutyrate co-beta hydroxy valerate. Example of biodegradable polymer is nylon 2 nylon 6. Nylon
copolymer of glycine and epsilon aminocaproic acid. அப்ப இது வந்து எது ரெண்டோட கோபாலிமர்னா glycine and epsilon aminocaproic acid. இது ரெண்டுக்கும் இடையில கோபாலிமரைசேஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து இந்த nylon 2 nylon 6. It is an example of biodegradable polymer. இப்போ glycine ஃபார்முலா என்னது? CH2 COOH NH2. இதான் வந்து glycine. அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? CH3COOH. அசிட்டிக் ஆசிட்னா என்னது? நம்மளோட வினிகர் தான் வந்து அசிட்டிக் ஆசிட். அப்ப அதோட ஃபார்முலா CH3COOH. இதுல ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு அமைன் குரூப்பை வந்து ஆட் பண்றோம். ஸோ ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம்னா CH2 NH2. இதுதான் வந்து கிளைசினோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் அமினோகாப்ரோயிக் ஆசிட். அமினோகாப்ரோயிக் ஆசிட் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸலான் வரும்போது இப்போ ஜென்ரலாக நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி இல்லை மேத்ஸ் மேத்தமெட்டிக்கல் டேர்மில் நம்ம சொன்னோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அண்ட் எக்ஸலான். இது ஒரு சிம்பிள். அப்போ இந்த ஆல்ஃபா பொசிஷன்ல ஒரு கார்பன் இருக்கு, பீட்டா பொசிஷன்ல இருக்கு, காமா பொசிஷன்ல ஒரு கார்பன் இருக்கு, டெல்டா பொசிஷன்ல இருக்கு, எக்ஸலான்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா CH3 CH2 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 COOH. இது வந்து எக்ஸலான் கேப்ரோயிக் ஆசிட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸலான் அமினோகாப்ரோயிக் ஆசிட். அப்ப இந்த எக்ஸலான் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார்பன்ல வந்து ஒரு அமினோ குரூப் இருக்கு. இப்ப இந்த CH3 நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு NH2 போட்டோம்னா எக்ஸலான் அமினோகாப்ரோயிக் ஆசிட். இப்போ கிளைசினும் இந்த கேப்ரோயிக் ஆசிட்டும் சேர்ந்து தான் கோபாலிமரைசேஷன் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ரியாக்டன்ட் எடுக்கிறோமோ அந்த ரியாக்டன்டோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா பெரும்பாலும் நமக்கு பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸ்ல ஒன்று கண்டென்சேஷன் நடக்கலாம், இல்லை வந்து அடிஷன் நடக்கும். இப்போ இங்கே பெரும்பாலும் நமக்கு கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம போன இதில் பார்த்தோம் PHBBல. இங்கேயே வந்து ரிமூவல் ஆஃப் வாட்டர் ரிமூவ் ஆக போகுது. அப்போ நமக்கு வந்து முதல்ல ரியாக்டன்டோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வாட்டர் வந்து எங்கேருந்து ரிமூவ் ஆகும்னுള്ളത് தெரியும். வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணவும் முடியும். இப்போ வந்து நமக்கு கிளைசின் ஃபார்முலா தெரியும், எக்ஸலான் அமினோகாப்ரோயிக் ஆசிட் ஃபார்முலா தெரியும். இப்போ ரெண்டையும் போட்டு நம்ம நெக்ஸ்ட் கோபாலிமரைசேஷன் பண்ண போகிறோம். So now we conduct the experiment, that is the formula of glycine CH2 C double bond OOH. acid வந்து நம்ம இந்த மாதிரி split up பண்ணலாம். Then here NH n moles of glycine is copolymerized with n moles of epsilon caproic acid. Epsilon caproic acid னா எப்படி இருக்கும்? CH2 5 times C double bond OH. Here NH. நேரமா நான் எப்படி எழுதியிருந்தேன்? ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அண்ட் எக்ஸலான். இப்போ எக்ஸலான்ல இருக்கக்கூடியதுல தான் நமக்கு அமீன் குரூப் இருக்கு, மீதி எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும். CH2 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 CH2. இப்போ நமக்கு பார்த்தோம்னா 1 2 3 4 5 CH2 குரூப் இருக்கு. இதை நம்ம
இப்படி செயினா நீட்டி எழுதுறத விடையும் இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதிக்கிறோம். CH2 5 டைம்ஸ். கூட இந்த அமீன் குரூப் வந்து NH2 NHH இந்த மாதிரி போட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் எக்ஸலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட். This will undergo copolymerization to form. Polymerization எப்படி நடக்குது? இங்க உள்ள ஒரு OH-ம் இங்க அமீன்ல உள்ள ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து 1 mole of water remove. Hydrogen also reacted with another glycine molecule. It will also remove water. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் இன்னொரு கிளைசின்ல உள்ள ஒரு NH2ல உள்ள ஒரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ரிமூவ் ஆகும். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா NH CH2 C double bond O NH CH2 5 times C double bond O N times. This is nylon 2 nylon 6. இந்த nylon 2 nylon 6 எதுக்கு சொல்றாங்கன்னா இங்க வந்து அமீன் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் கார்பன்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணோம்னா 1 2. இப்போ இது வந்து செகண்ட் கார்பன்ல இருக்கு. அதனால வந்து இத வந்து nylon 2 இங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம்னா இங்க வந்து 5 கார்பன் இருக்கு. அப்ப இது வந்து 6th கார்பனா இருக்கும். அந்த இதுலலாம் வந்து நெக்ஸ்ட் அமீன் குரூப் வருது. அதனால nylon 6. So this biodegradable polymer is name is known as nylon 2 nylon 6 biodegradable polymer. Here the repeating functional group unit is amide. NH C double bond O. Amide functional group பார்த்தோம்னா NH C double bond. So polyamide is a repeating functional group of this nylon 2 nylon 6 biodegradable polymer. என்ன காட்டுறாங்கன்னா which of the following polymers are biodegradable polymers. அப்புறமா வந்து டெஃப்லான் கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் nylon 6 nylon then rubber நெக்ஸ்ட் வந்து PHBV ஓட ஸ்ட்ரக்சர் கொடுத்திருந்தாங்க. அப்ப அதுல எது ஆன்சரா இருக்கும் நமக்கு PHBV. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ செஷன்ல நம்ம பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் பத்தி பார்த்தோம். இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து பெரும்பாலும் பாலிமர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப டஃப்பா நமக்கு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பயோடிகிரேடபிளா கேட்பாங்க. ஈஸியா கேட்கணும்னா வேற டாபிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.